டேய், நம்ம வெளில போகணும்னு சொல்லிடணும்ல மச்சான். இல்லடா, அது வந்து டேய் வச்சக்கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கடா. வச்சக்கண்ணை தான் எடுக்க முடியலையே. டேய், அந்த பிள்ளைக்கு இப்போ நீ யாருன்னு தெரியாது. அவளுக்கு தெரியாத என்ன, எனக்கு தெரியும்ல. ஒண்ணு இல்ல. இது நமக்கு தேவையா? அது என்னமோ தெரியலடா. முன்னாடி லவ் பண்ணும் போது கூட இவ்வளவு பயம் இல்ல. இப்பெல்லாம் என்ன பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குடா. இருக்குல்ல? ஆமாடா, நான் அவளை பார்த்தா பயமா இருக்கு. அதை அவன் என்ன திருப்பி பார்த்துட்டா இன்னும் எனக்கு பயமாயிருது. போலீஸ்காரன் இருந்தா கலெக்டர் இருந்தானே, பொண்ணுகிட்ட எல்லாம் பயந்தானே ஆக வேண்டியிருக்கு. அது சரி. அது என்னமோ தெரியலடா, அவ பார்த்த உடனே குப்புன்னு வேக்கும் பாரு. ஆமாடா, அவளும் நானும் இருக்கிறா காதலிக்கும் போது கூட அவ திரும்பி பார்த்தா பயமா இருக்காது. இப்பெல்லாம் அவ திரும்பி பார்த்தா பயமா இருக்குடா. நெஞ்செல்லாம் ஸ்பீட் அடிக்கும்டா. காதல் முத்திட்டுனா அப்படிதான்டா. காதல் முத்திட்டா உனக்கு அந்த புள்ள மேல காதல் அதிகமாயிட்டு, அதான் அந்த புள்ள பார்த்தா உனக்கு பதறுது. அவளும் காதல் சொல்லி இருந்தா உனக்கு இவ்வளவு பதட்டம் இருக்காது. இன்னும் அவ காதல சொல்லல, அதான். ராணி காலேஜ் இல்லையா? ஏன் என்னைக்கு காலேஜ் இருக்கு? ஆமா ஜபா, உன்னை இந்த ஊர்ல தத்து கொடுத்தாச்சு போலுக்கு. தத்து கொடுக்கல, என்ன தத்து எடுத்துக்கிட்டாளுங்க. என்ன எங்க ஊர் பக்கமே அனுப்புறது இல்ல. எங்க ஊர் பிடிச்சிட்டானு கேக்க. ஒரு துளி கூட பிடிக்கல. என்ன அரசு பண்ணிக்கிட்டு விட மாட்டேங்காளுங்க. என்ன ஜபா இப்படி சொல்லிட்ட? என்ன இப்படி சொல்லிட்ட? நான் எங்க சித்தி வீட்ல இருந்து இருக்கேன். வெத்தம் கட்ட ஜோறு, மான கட்ட ஜோறு தின்னுக்கிட்டு இருக்கேன். என்ன விடுங்கட்டினா விட மாட்டேங்கறாளுங்க. உங்க சித்தி வீட்ல தானே இருக்க, இரு. சரி, நீ வாக்கப்பட்டு போவல, அப்ப தெரியும். அவ எதுக்கு அடுத்த ஊருக்கு போறா? டேய் மச்சான், அது இப்போ என்ன சொன்னீங்க? டேய் மச்சான், ஏதாவது பண்ணுடா. வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்டா நீனும். அவ என்ன வாக்கப்பட்டு அடுத்துட்டு தான் போறா. ஓ, விஷயம் அப்படி போகுதோ? அவ இருக்கிற அழக பாரு. செஞ்சு வச்ச ஓவிய சிலை, வண்ணம் தீட்டிய ஓவியம். சிவற்றின் மாட்ட எனக்கு விருப்பம் இல்லை, நெஞ்சில் மட்டுமே ஆசை கொள்கிறேன். அழகு பதுமையே, என் இதயத்தின் இயக்கங்களை புரிந்து கொள்வாயா? டேய், ஆமா. ஆமாவா? ஆத்தி, என்ன? மாப்ள, என்னடாச்சு ஊங்க? இப்படி அசிங்கப்படுற? இப்ப நான் என்னடா பண்ண? உனக்கு நீயே முத்தம் கொடுத்தடா? இல்லடா. இல்லையா? மூணு கொடுத்திய. சரி, இதுக்கு மேல இங்க நின்னா அவ்வளவுதான். நம்ம ஏதாவது விளையாடுவோமாடே, கல்ச்சுக்கல் ஏதாவது விளையாடுவோமாடே. எடி, அந்த சீட்டு கட்டி எடுத்து வாட்டி விளையாடுவோம். டியோ 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 டியோ. கல்யாணம் பண்ண விளையாடுவோம்ல. டியோ டியோ விளையாடுவோம்ல. நாங்களும் வரட்டுமால? போங்கக்கா, நாங்க பெரிய பிள்ளைலாம் சேர்க்க மாட்டோம். எங்களை பெரிய பிள்ளைன்னு யார்ல சொன்னா? நீங்க பெரிய பிள்ளை தானே, காலேஜ் படிக்கீங்களா? ஆமால, நாங்க காலேஜ் படிச்சா நாங்க பெரிய பிள்ளையா? ஸ்கூலுக்கு போற எங்களே பெரிய பிள்ளைன்னு சொன்னதால நீங்க காலேஜுக்குலாம் போறியா? அப்ப நீங்க பெரிய பிள்ளை இல்லையோ? ஸ்கூல் இல்லல, ஸ்கூல் சொல்லி ஸ்கூல். அடையாம மட்ட பையல, எனக்கும் மறந்துரும் போலுக்கு. ஸ்கூல் ஸ்கூல். என் தம்பிக்கு தான் சுட்டு போட்டாலும் ரேலாம் வரவே வராது. இல்ல தம்பி, இன்னைக்கு நம்ம வீட்டுல உப்புமா தானே? உப்புமா எதுல தின்னாவ? ரவை இல்ல, லவை. இப்ப நீ என்ன சொன்ன? எதுல கிருண்டுனாவ? லவைல. இவா என்ன வச்சுக்க நான் பாத்துக்கிட்டு இருக்கா? இல்ல, அதுக்கு பேரு லவை இல்ல, ரவை. அதுதான் நானும் சொன்னேன் லவைன்னு. இல்ல லவை இல்ல, ரவை. ல ர ல என் தம்பிக்கு வராது. தம்பி வராது சொல்லுமா? வராது.
ரா போட வேண்டிய இடத்துல என் தம்பி லா போட்டுருவான். என்ன தம்பி? கரெக்டா தான் நீ சொல்லுதே. ஆமாமா, அவன் கரெக்டா தான் சொல்லுவான். இல்ல ஒழுங்கா ரவன்னு சொல்லல. லவை. அத விடு. இல்ல நீ ஸ்கூல் சொல்லி. ஸ்கூல். இதுக்கு தான் ஒழுங்கா பல்ல தேய்க்கணுங்கது. அங்க பல்லல நல்ல தேய்ப்போமா? இல்ல வாயில வசம் வச்சு தேய்ங்கல, அப்பதான் வார்த்தை ஒழுங்கா வரும். எனக்கு எல்லாமே நல்லா வரும். கிட்ட வார்த்தைதானல? இல்ல எங்களே விளையாட்டுக்கு சேர்த்துக்கோங்களே. நாங்களே டிடி விளையாட போறோம். இல்ல நாங்களும் டிடி வரோம்ல. இல்ல எங்களையும் சேர்த்துக்கோங்க. சரி சரி, ஆளுக்கு ஒரு டீம். இது நம்மள விளையாட்டு சேர்த்துட்டானுங்க. புரியுது மாப்பிள்ள, நீ பாக்கும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளும் விளையாடுவோம்டா. ஊருக்கார பயிலுக்கு தெரிஞ்சுனா நம்மள சிரிச்சிருவானுங்க. நான் எதுக்கு ஆசைப்படுறேன்னு உனக்கு தெரியாது. அட பாவி, டேய் ஊருக்கார பயில பார்த்தனா நம்மள கெட்டி வச்சு தோலை உரிச்சிருவானுங்கடா. டேய் ஏதாவது பண்ணுடா. நாங்களாம் ஆட்டத்துக்கு வரலாமா? டியோ டியோ. நீங்களும் வாரியலா? ஆமா. ஆனா இன்னும் ஒரு ஆள் தேவைப்படுமா அப்போ? இன்னொரு ஆள் தானே. டேய் தம்பி, நம்ம விக்ரமன் எங்க பாண்டி கூட்டு வந்துருமா? விக்ரமனியா? அதென்ன மண்டல கொட்டுவாங்களா? அதெல்லாம் கொட்ட மாட்டான், போய் கூட்டிட்டு வா. இப்போ நாங்க ஆட்டத்துக்கு வரலாமா? சரிடா தம்பி, நம்மளாம் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, எல்லாரும் தனித்தனியா புரிஞ்சிடணும். நான் வேணா ஒன் டீம்ல இருக்கட்டுமா? இருந்தானே அண்ணனும் சேர்ந்துக்கலாம்ல. மாப்பிள்ளை எல்லாம் மீறி போறடா. டேய் அவனெல்லாம் சின்ன பிள்ளைன்னு நினைச்சிடாத, அவன் நமக்கு மேல விளைச்சலி. அவன் பிஞ்சிலே படுத்து போயிருக்கானே. இல்ல உங்களோட பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க பத்தியா? டியோ 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 டியோ. நீயும் டியோ டியோ சொல்லுடா. டியோ டியோ. ஏன்டா சொல்லுடா. டியோ டியோ. நாம இந்த சைடு போய் டிடி வச்சிரலாம்க்கா. அவங்கள அந்த தெருக்கு போயிருக்காங்க. நாம தான் அவங்கள விட நிறைய வைக்கணும். சரியாக்கா? ஏய் இரு, நான் போய் சட்டையில மண்ணெடுத்து வரேன். அக்கா நல்ல செம்மண்ண பார்த்து எடுத்து வாக்கா. சரிடா. ஏனா ஓட்டுக்கு மேல வச்சோம்னா ரெண்டு கலரும் சேம் ஆயிரும். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சரிடா. அக்கா சும்மா இஷ்டத்துக்கு புள்ளி வச்சு விட்டுருனுக்கா. அப்பதான் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. டேய் மொற அந்த இடத்துல ஏத்த புடி போண்டா. டேய் அந்த ஆட்டோல இருக்கலாம். அதுக்கிட்ட போய்ரோமா? சரிக்கா. டீச்சர்ல சீக்கிரம் வாங்க. அவளே என்ன கூப்பிடுதா? அவளே தான் நல்ல வளர்த்தியா இருக்காங்க. நம்ம விட அவளே தான் நல்ல ஒசரமான இடத்துல வைக்க முடியும். சரி சரி. கிங்ஸ்ல. டேய் என்ன? என்னே ரொம்ப ஸ்லோவா இருக்கியே. பாஸ்டா வாங்கனே. வாங்கனே. அந்த டீமோட நம்ம டீம் தானே ஜெயிக்கணும். ஆமாடா, நம்ம டீம் தான் ஜெயிக்கணும். நீ இப்படி பார்த்தா நான் அவுட் ஆயிருவேன். இங்க பாருங்க, நல்ல ஒசரமான இடத்துல எல்லாம் வைக்கணுமா. நீங்க தான் நல்ல வளர்த்தியா இருக்கீங்க. நீ கூட வைக்கலாம். எப்படி? நான் உன்னை தூக்குனேன்னு வச்சுக்கோயேன், நீ மேல புள்ள வச்சிடலாம். அண்ணன் டியோ டியோ விளையாடுற மாதிரி தெரியலையே. கிங்ஸ்னே கிங்ஸ்னே. இல்லடா, நம்ம ஜெயிக்கணும்ல, நம்ம டீம் ஜெயிக்கணும்லடா. தெரியுதுனே, நீங்க ஜெயிக்க போற லட்சணம் மோதையே என் கண்ணு முன்னாடி தெரியுதுனே. டிவில நான் தெரியாம டீம்ல சேர்த்துட்டேனே. பேசாம ராணி அக்காவையாவது சேர்த்திருக்கலாம். காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் வேட்லயாவது கவனமா இருந்திருப்பாவ. இவ ரெண்டு பேரும் தெரியாம சேர்த்துட்டேனே. அண்ணே அண்ணே, நம்ம டீம் தான் ஜெயிக்கும். அதுக்கு விளையாடணும்னே. ஏனே நான் தானே டீம் தலைவர். என்ன துவாக்க அடிச்சு விடாதீங்கனே. டீம்ல இருந்து தூக்கிடுவானுங்க. ஒரு நாளை முதல்ல அவளை எந்திரிச்சு சேர்க்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். இல்லடா, நான் எப்படி உன்னை ஜெயிக்க வைக்க வரேன்னு மட்டும் பாரு. நானும் வந்தனத்துல இருந்து பார்க்க நீ அக்க முகத்தை தான் பாத்துக்கிட்டே இருக்க. ஏற்கனவே எங்க பாட்டி சொல்லிச்சு, ஊர்ல இருக்க வாலிய பையன்கிட்ட எல்லாம் சேராதேன்னு. சரியாதான் இருந்திருக்கு. அண்ணே அண்ணே எல்லோ அழகை பொறாமை கொள்ளும் பேரழகி. அண்ணே விளையாடணும்னே. விளையாடுண்டா விளையாடுண்டா. ஒழுங்கா விளையாண்டுவீங்கல்ல? நல்லா விளையாடுவேன். அண்ணன் என்ன விளையாட்டு விளையாட போறாருன்னு தெரியல. சூப்பர், நான் வேற தெரியாம என் டீம்ல சேர்த்துட்டேனே. கிங்ஸ் அண்ணே கிங்ஸ் அண்ணே. டேய் நாம ஜெயிக்கணும்டா. டேய் நல்ல மறைவான இடத்தை பாருடா. ஆக கோபப்பட்டா. டேய் டேய் டேய், இல்லடா மறைவான இடத்துல தானே இந்த டிஓடி வைக்க முடியும், அத சொன்னேன்டா. இந்த கிங்ஸ் அண்ணன் போற போக்க பார்த்தா ஊர்க்கார பையில கிட்ட என்ன அடி வாங்கி கொடுக்காம போவே மாட்டாவ நினைக்க. ஊர்க்காரவே எல்லாம் சேர்ந்து என்ன முங்க எடுக்க போறாவ. என்ன தெரியாம அவங்க ஆட்டத்தை சேர்த்துட்டேனே. இல்லடா இல்லடா, நான் எப்படி விளையாடுறது மட்டும் பாரு. அட பாவி கிங்ஸே, நீ காதலிக்கிறதுக்கு என்ன இந்த விளையாட்டுல கோத்துட்டு இருக்க? இந்த நண்டு சுண்டுகிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு நானும் முழிக்க. இப்ப எங்க போய் ஒளியணும்? இவனை ஏன்டா விளையாட்டுக்கு சேர்த்த? கிங்ஸ் என்ன சேர்த்து விட்டுட்டாங்க. இந்த நிமிஷம் கொஞ்சம் கூட விளையாடவே தெரியல. போற பக்கம் பார்த்தா நம்ம டீம் தோத்துரும் போலக்க. தோத்துச்சு ரெண்டு அடி தூக்கி போட்டு மிதிச்சு விடுவேன். இந்த பிள்ளை இந்த வாய் பேசுறே. டேய் வாய் ஓவரா பேசணும்னு வச்சுக்க.
டேய் ஒழுங்கா விளையாடு. இந்த பேச்சு சாவட கொண்டு குறைச்சல் இல்ல. இடி முதல்ல நீ வாயை குறைச்சு பேசிட்டி. டேய் நான் எப்பவுமே இப்படிதான்டா பேசுவேன். ஏய் முதல்ல இந்த வாடா போடணும் மூஞ்சி மேல பேத்துறேன் மத்துக்க. ஐயோ இப்படி ரெண்டு அடி கோத்துட்டு நான் தோத்துறேன் போலக்க. நீ மாதிரி சண்டை போட நீ பாட்டுறீங்களா? ஆமா இந்த பிள்ளை ஓவரா பேசுதே. ராணிக்காவோ வாயை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணுக்கா. நம்ம தோத்து போறோம்க்கா. ஏய் நம்ம டீம் ஜெயிச்சாகணும். ஒண்ணுமே தெரியாத இந்த மண்ணை ஏன்டா கூட்டி வந்த? ஒண்ணுமே தெரியாத மண்ணா. அடியே நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாரு. பாப்போ. இந்த பயவுல எல்லாம் என்ன ஓட்டுது? என்னடா? இனி என்னோட ஓட்டுக்கு மேல தூக்கி விடுங்கனே. ஓட்டுக்கு மேல ஃபுல்லா நான் வச்சிட்டு வந்திருக்கேன். எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏது அந்த கிங்ஸிங் கண்டுபிடிச்சுவான்டா. ஆமால நான் வாத்தி இருக்கவல்ல. வேற எங்க நிக்க? ஐயோ மண்டையில இல்ல யாரும் கண்டுபிடிக்க முடியாதுல. டேய் இவன் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான். அவன் மூஞ்சில வைல. ஆத்தி என் டீம் தோத்து வெறும் வலக்க. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டினா அதுக்கு அப்புறம் தான் இருக்கு சொல்லிவிட்டேன். ஆளு மண்டை பாரு. இடிவ மண்டை கடையில பாத்திருக்கியா? டேய் தேனு குடு மண்டை. நான் தான் தினமும் மூஞ்ச கடையில பாக்கனே. சாப்பா மண்டை. தேனு குடு மண்டை. யார்தான் மண்டை பத்தி பேசுங்க விவஸ்தையே இல்லாம போயிட்டு. ரெண்டு மண்டையுமே ஒரு தினசா தான் இருக்கு. என்ன விளையாடும்னே. பாருடா இந்த பிள்ளை ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கு. ஏய் நீங்க டியூட்டியா விளையாடுறீங்க? ஆமாட்டி அழகி நீ வாரியா? எடி நீ வடக்கத்துல இருந்து அங்க வந்திருக்கா? ஆமானே நீ எல்லாரும் இங்க விளையாடுதான்னு சொன்னவல்ல அத வந்தேன். சரி நீ வாரியா? எல்லாம் இந்த பிள்ளை நம்ம அடுத்து சேர்த்து விடுவோமால? நீங்க ரெண்டு சண்டை போடுறத பார்த்தா அந்த பிள்ளை நாட்டு சேர்த்தா உண்டு. சரி சரி அந்த அக்கா வரட்டும். நான் வரேன் சரியா? நான் உங்க டீம்ல இருக்கேன். நீ இவன் டீம்ல இரு. நான் வேற டீமுக்கு போறேன். இந்த தேள் குடுமண்டை எனக்கு ஒத்தே வராது. நீ எங்க இரு? நான் வேற இடத்துக்கு போறேன். ஏலே நல்ல அந்த அக்கா விளையாடுவா. ஐயோ அந்த அக்கா போய்டல. ராணிக்கா போகாதக்கா. ராணிக்கா போகாத. போல அந்த பையன் கூட என்னால நட முடியாது. யாரே? இல்ல அந்த பிள்ளை என்ன பேச்சு பேசுதுல? ஆதி இவ ஒண்ணுக்கு ஆமண்டால இவன் விளையாண்டுக்கிட்டே மாட்டாளே. இவ ஒரு சுவாப்லாங்கி இல்ல. நீ இந்த கட்டாயமா இந்த விளையாட்டுக்கு வர போறியாங்க? இல்ல நான் வரேன்ல. நான் கேர் நீ இவளை விளையாட்டுக்கு சேப்பன அந்த தெருல இருந்து இந்த தெருக்கு ஓடி ஓடி வந்தேன் தெரியுமா? நீ ஓடி ஓடி வந்திருப்ப. ஆனா உனக்கு தான் விளையாட தெரியாது. சரியான சுவாப்லாங்கி. இல்ல அந்த பிள்ளை விளையாடும்ல. சரி சரி நீ வா நம்ம விளையாடுவோம். ஆதி இவ ஆள் பிக்கப் பண்ணிட்டாரா? ஆத்தாடிடா ராடிய கட்டி இவகாது போடவில்லையே. எடி நீ 12th என்ன குரூப் எடுத்துருக்கா? 12th பாஸ் ஆனதானே 12th போக முடியும். அவ தான் ஃபெயில் ஆச்சே. எடி நீ இன்னும் பாஸ் ஆவலையோ? பாஸ் ஆயிட்டனே. இப்போ நான் 12th தான் படிக்கேன். ஃபெயில் படிப்பா. சரி விடுறா வராத ஒண்ணு வாடா இப்படி வரோம். எடி நீ வா நம்ம டியூட்டி விளையாடுவோம். ஆத்தி டிடி விளையாட குட்ட மாதிரி தெரியலையே. ஆத்தி ஊர்க்காரங்கிட்ட மட்டும் சமத்தி அடி வாங்கி கொடுத்துறானுல. ஒரு லீவ் நாளே ஒரு டிடி விளையாட முடியுதா? தெரியல. நாம இங்கே டிடி வச்சிருவோம். சரில எடி அங்க சட்ட கிடக்கும் அந்த நிறைய மண்ணளிட்டு வா. நான் அழிட்டு வா. கவலை ரெண்டு ஓட்டுக்கு மேல ஃபுல்லா வை. அப்பதான் நம்ம டீம் ஜெயிக்க முடியும். சரிண்ணே. சரி சரி இந்த சைடு போ. என்ன சிக்கன் மண்ணளிட்டு வால. என்ன மண்ண அழிட்டு வந்துட்டோம்னே. சரில அது கொண்டா பார் அண்ணன் அந்த ஓட்டுக்கு மேல வச்சுட்டு வந்துருந்தேன். இனே எனக்கு கொஞ்சம் தாங்கனே. இரு நான் முதல்ல மேல கொண்டு வச்சுட்டு வந்துடுறேன். சரியா முதல்ல நீ எண்ணி வச்சுக்க. நான் வைக்க நீ எண்ணு சரியா? சரிண்ணே. எடி அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போய் வைப்போமா? நான் வரேன். இல்லடா நீ வேற இடத்துல கொண்டு வை. எடி, நீ வா. சரி. இல்ல இந்த வீட்டுல யாருமே இல்ல. வீடு பால் அடிச்சு கிடக்கு. நான் அந்த புள்ளைய கூட்டிட்டு உள்ள போய் வைக்க. நீ மேல வை. அண்ணே ஏகோ டேய் இந்த வீட்டுல யாருமே இல்லடா. இங்க வச்சா யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. நீ வாடி அழகி வா. சரி. அடக்கு முட்டக்கா அவனை நம்பி போவாத. இல்ல நம்ம டீம் ஜெயிக்கணுமா வேண்டாமல? ஜெயிக்கணும்னே. புடிச்சுக்க வாழ. டேய் டேய் அந்த சைடு வை சரியா இருக்கும்டா. இருனே வைப்போ. இல்ல உங்க அண்ணன் சொல்றதான் சரி. அந்த சைடு வைல. அப்பதான் கண்டுபிடிக்க முடியாது யாராலயும். இல்ல நான் தூக்கி விடட்டுமால? இருனே நான் வைக்கமுனே. நானும் உங்க டீம்ல சேர்ந்துக்கிட்டேன். ஐ ராணி ஏக சூப்பரா விளையாடவே இந்த லாட்டு. ஏகா நீங்க எங்க டீம்ல இருங்க. யாம்டி என்னடி ஆச்சுடி? அங்க என்னாச்சுடி? நம்ம வடக்குதர அழகி இல்ல. அந்த பிள்ளை விளையாட்டுக்கு வந்திருக்குது. அவ விட்டு இந்த தெருக்கு வந்தா? அரே என்னால அந்த தேன் குடு மண்டைய கூட விளையாட முடியாது. லூசு பையன் என்கிட்ட சண்டை எடுத்துட்டே இருக்கான். அது என்னமோ தெரியல. உனக்கு அவனுக்கு ஏக பொருத்தம். நீ எப்படி இங்க மூணு பேர் இருக்கோமே. பரவாயில்ல நான் இந்த டீம்ல இருக்கேன். ராணிக்கு அந்த டீம்ல இருக்கட்டும். ஏகா என்கிட்ட நிறைய மண் இருக்குது. அந்த மரத்துக்கு மேல எல்லாம் போய் வச்சிட்டு வந்துருமா? இல்ல மரந்தல்ல ஏறணும். அக்கா ஏறதான் பாரு. ஆமா இவ ஏறிடுவா. சூப்பரா ஏறுவேன் தெரியுமா? சரி ஏறு. அப்போ நீ அந்த மரத்துக்கு மேல முள்ள வச்சிரு. நான் மரத்து மூட்டுக்கு அந்த சைடு கொண்டு வச்சிட்டு வந்துறேன். சரி. ஏ சலமோனே. எனக்கு சரி சரி நம்ம அந்த சைடு வச்சிருவோம் வாளா. இப்போ நான் மரத்துக்கு மேல வைக்கேன். சரி. எடி அந்த ஓலையை தூக்கிட்டு அந்த சைடு வைக்க மாட்டே. தேலுகில இருக்க போகுது. தேல் இருக்குமா? அந்த தீக்கொளுத்தி பாட்டி அந்த வைக்கல எடுக்கிறதே கிடையாது. அப்படி அப்படி போட்டிருக்காங்க. உள்ள தேல் இருக்கலாம், பாம்பு இருக்கலாம், அனகொண்டா கூட இருக்கலாம். அதுல கை வச்சிடாதீங்க. அது இல்ல இல்ல நான் கை வைக்கலப்பா. ஏய் இந்த சைடு வச்சா சரியா இருக்கும். இங்க வைப்போமா? அந்த கல்லுக்கு அந்த சைடு வைப்போமா? ஆமாமா கல்லுக்கு அந்த சைடு வச்சா யாருக்கும் தெரியாது. ஆமாமா கல்லுக்கு அந்த சைடு வச்சிருவோம் முடியும். அது சரிடி உனக்கே அந்த தேன் கூட மாட்டேன்னு ஒத்துற மாட்டேக்கு. கிறுக்கு பைய எப்போதுல என்ன வம்பு தானப்பா.
நான் நீ நல்ல பையன். அப்படியா? ஆமாடா, நீ ரொம்ப நல்ல பையன். நான் நல்ல பையனா? அதுக்காம 32 பள்ளியும் காட்டிட்டு இருக்க. இல்ல, நீ என்ன நல்ல பையன்னு சொல்லல, அதான். ஆமா, நல்ல பையன் சொன்னேன். அதுக்கு என்னல அதுக்கே 32 பள்ளியும் காட்டிட்டு இருக்க. இல்ல சொன்னேன். வா நம்ம டியோ விளையாடலாம். நீ என்ன பத்தி தான் நினைச்சு பாப்பியா? நான் இருக்கிற உன்னை பத்தி நினைச்சு பார்க்கணும். நான்லாம் நினைப்பேன் தெரியுமா? என்ன பத்தி நினைப்பியா? ஆமா, உன்ன நினைக்காம இருக்க முடியுமா? என்னல சொல்லுத? இல்ல, யாரும் இல்லையே. யாரும் இல்ல, தீக்குச்சி பட்டி கலப்பறிக்கு போயிட்டாவ சொல்லி. இப்போ இந்த தெருல யாருமே இல்லல்ல. லட்சுமிக்கா பாக்கியக்கா எல்லாரும் இருந்தவ, எல்லாரும் பீடு கடைக்கு போயிட்டாவ. நீ தைரியமா சொல்லலாம். நீ என்ன திட்ட மாட்டிய? திட்டுற மாதிரி நீ சொல்லாதல. அப்போ நான் சொன்ன நீ திட்டுவ. இல்ல, திட்ட மாட்டேன், சொல்லல. நான்லாம் உன்ன நினைப்பேன் தெரியுமா? நினைப்பியா? எதுக்கு? எதுக்கும் இல்ல, திடீர்னு நினைப்பு வரும். எப்படி? தூங்கும் போது, எந்திக்கும் போது. எதுக்குல என்ன நினைக்க? தெரியல, இப்போ கொஞ்ச நாளாதான் என்னன்னு தெரியல. முன்னாடிலாம் நினைப்பு வராது, சும்மா படுத்தோன்னு தூங்கிடுவேன். இப்போலாம் அப்படிலாம் இல்லை. படுக்கும்போது உன் நினைப்பு தானாவே வந்துடுது. உடனே பார்க்க வரணும்லாம் தோணும். ஆனா நீ எதுவும் தப்பா நினைச்சிடக்கூடாதுல்ல. நான் என்ன தப்பா நினைப்பேன்? தப்பா நினைக்க மாட்டியா? இல்ல, நீ யாரு என்ன பத்தி இந்த ஊர்ல நினைச்சு பாக்கியா? அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் இல்ல. இவ வேற அர்த்தத்துல நினைக்காலோ. இங்க பார், நினைச்சு பாக்குதுன்னா இல்ல, உன்னைய வந்து சொல்லு சொல்லு சொல்லு, என்னவா நினைச்சு பாத்திருக்கான்? இல்லடி, அது வந்து எப்படி நினைச்சு பாப்பேன்னா, நீ சொல்லு நீ சொல்லு, நினைச்சு பாத்திருக்க எப்படி? ஐயோ, அது வந்து சொல்லு சொல்லு சொல்லு. நீ காலேஜ் போறியா? அங்க யாராவது பேசுவாங்களா உன்ட்ட? எந்த பையனும் என்ன பேசாத, நம்ம ஒரு பிள்ளைய தவிர. நீ சொல்லல, என்னை பத்தி என்ன நினைப்ப? இல்ல, வேற ஏதாவது இல்லடி, உங்க கிளாஸ்ல யாராவது லவ் பண்றாங்களா? அது எல்லாமே லவ் பண்ணுது என்ன தவிர. சொல்லல. இனிமேலு நீயும் அவங்கள மாதிரி அந்த கூட்டத்துல ஒருத்தியா இருன. என்னல சொல்லுத? அதான் உங்க கிளாஸ்ல சொன்னீங்க, உன்னை தவற அப்படின்னு. நீயும் இருந்துட்டனா சரிசமாயிரும்ல. இல்ல, எனக்கு வேண்டாம், சொல்லுதே. அது வந்து சரி சொல்லி, என்ன எப்படி நினைச்சு பாப்ப? அப்படி இல்ல, நீ கையில ஒண்ணு தலையில ஒண்ணு. போ, அப்பவும் நான் தண்ணி கூட தான் தூக்கிட்டு போறேன். ஐயோ, என்ன சொல்ல விடுதியா? தண்ணி கொடுத்த தவிர வேற எதுனாலும் நான் தூக்கிட்டு போறேன்ல. தண்ணி கூட தூக்கவே மாட்டேன். இல்ல, இடுப்புல ஒண்ணு, வயிற்றுக்குள்ள ஒண்ணு, தலையில ஒண்ணு குட்டியா இருந்துச்சு, பார்த்தேன். கோத்த கலப்பக்கூடாது என்ன? நான் உங்ககிட்ட கோப்படக்கூடாதுன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், சொல்லிவிட்டேன். நீ தானே சொன்ன குட்டியா தூக்கி வச்சிருக்கேன்னு. இல்ல, ஒன்னு 5 கிலோ இருக்கும்ல. ஏன்? இல்ல, ஒரு ஆடு 5000 ரூபாய்க்கு போகுது. நீ வேற 3 குட்டின்னு சொன்ன, 15000 ரூபாய் ஆச்சுது. நான் 10 பவுன் செயின் செஞ்சிருவேன்ல. ஐயோ, இல்ல கோப்படக்கூடாது. இங்க வா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கோத்த கலப்பிடாத. சரி, நீ சொல்லு, அது என்ன குட்டில? இங்க பாரு, நீ அழகா குளிச்சுட்டு தலையில துண்டை கட்டிக்கிட்டு இதை வந்து என்னங்க என்னங்க எந்திங்க, நேராயிட்டு வெடிஞ்சிட்டு வேலைக்கு போகணும்ல அப்படின்னு நீ வந்து என்னை எழுப்புற மாதிரி கண்ட. என்னடா சொல்ற? நான் ஏன்டா உங்க வீட்ல வந்து தலையில துண்டை கட்டிட்டு ஒன்னை எழுப்பணும்? இந்த புண்டக்க மண்டக்க பேசக்கூடாது, கேட்டியா? இல்லடா, நான் எதுக்குடா உங்க வீட்ல வந்து ஒன்னை எழுப்பணும்? நீ தானே என்ன எழுப்பணும். அதான் கேக்க, நான் எதுக்கு ஒன்னை எழுப்பணும்? உங்க வீட்ல உங்க அப்பாவை யாரு எழுப்புவா? எங்க அம்மா. அதுக்குத்தான். அதான் கேக்க, எங்க அப்பாவை எங்க அம்மா எழுப்பும். நான் எதுக்குடா ஒன்னை எழுப்பணும்? உங்க வீட்ல உங்க அப்பாவை யாரு எழுப்புவா? எங்க அம்மா. அதான், நம்ம வீட்ல நீ என்ன எழுப்ப போற? ஒண்ணுமே புரியலையே, நான் எதுக்கு இவனை எழுப்பணும்? ஏதோ பெருசா டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது ஏன் கேட்க, அந்த தேனில் பையல்ல கனவு கண்டானா? நான் தான் தினமும் கனவுல வாரானா பாத்துக்க. என்னடி சொல்லுது பத்தியா? வாங்கனல கூட நான் இவ்வளவு நாள் வந்ததே கிடையாது பத்தியா? எட்டி எருமை. எருமை இல்ல, நான் தான் கனவுல வந்தேனா.
நான் உன்னை எருமைன்னு சொன்ன அதுதான் நான் தான் வெங்கனால வந்திருக்கேன். வண்டி எதமா பண்ணியிருக்கேன். குளிச்சுட்டு சேலை கட்டி தலையில கொண்டை கட்டி துண்டு கட்டி அப்படியே போய் அவனை என்னங்க என்னங்க அப்படின்னு எழுப்புனா. அட பாவி கிடைச்ச கப்புல கிடா வெட்டிட்டு போயிருக்கானே. மனசு இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கான் பாரு. 2 செகண்ட் இருக்குமா நான் விட்டு போய் அவன் விட்டு போட்டுட்டு போயிருக்காமட்டி. அப்படின்னா பஸ்ல எல்லாம் இடம் கிடைக்கிறதுக்கு துண்டு போட்டு வைப்போமே, துண்டு பேக்கு, அப்படி அவனே ஆளா துண்டு போட்டு வச்சுட்டு போயிருக்கான். இதுக்கப்புறம் யாரும் துண்டு போட்டுற கூடாதுன்னு துண்டு போட்டுட்டு போயிருக்கான். பஸ்லயா? எந்த பஸ்ல? முடியலையப்பா. இல்ல நீ புரியலாம இப்படி பண்ணதியா, இல்ல புரிஞ்சு புரியாத மாதிரி பண்ணதியா, இல்லன்னா புரியவே கூடாதுன்னு மண்டை வச்சிருக்கியா? அடியா உனக்கு கொக்கி போட்டுட்டு போயிருக்காமட்டி. கொக்கியா? அதான் நீ துண்டு போட்டு போயிருக்காமட்டி. அவன் மனசுல இருக்கதெல்லாம் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஆமாமா, அவன் மனசுல இருக்கதா என்கிட்ட சொன்னாவ. அத சொன்னே அவ கண்ணல ஃபுல்லா இப்ப நான் தான் வாரேனா. முன்னாடி எல்லாம் வரவே மாட்டேனா, இப்பதான் வாரேனா. அதுக்கு நீங்க இப்ப என்ன பண்ண போறியா? உங்க கனவுலயும் அவர் இனி வருவாரா? அப்படி என் கனவுல இவெல்லாம் ஐஸ்கார் தான் வருவாரு. ஐஸ்காரா? ஆமா, மஞ்சேஸ் கோனிஸ் பாலேஸ் கப்பேஸ் சேமியா ஐஸ் பஞ்சாமிர்தம் ஐஸ். உனக்கு வர வேண்டியது வருது, அவனுக்கு வர வேண்டியது வந்திருக்குது. எப்படித்தான் 2 ஜாயிண்ட் ஆக போதோ தெரியல. நல்லதான் இருக்கும், சேர்ந்துக்கிடுங்க. ஆமாமா, நாங்க 2 சேர்ந்தா நல்லதான் இருக்கும். ஆமாமா, நீங்க 2 சேர்ந்தா நல்லதான் இருக்கும். ஆமா ஜபா, நாங்க 2 சேர்ந்தா நல்லதான் இருக்கும். ஆமா ஆமா. இவன் எப்படியாவது பாஸ் ஆயிடுனா? சரி. அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் நான் உள்ள வச்சு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? தினமும் நம்ம தெருக்கு வந்துடணும்னா இப்போதைக்கு யாருக்கிட்டையும் ஒன்றும் சொல்ல வேண்டாம். சரி. அப்புறம் நீ சொல்லுங்க. இல்ல அது வந்து பரவாயில்ல சொல்லுங்க. அங்க பாரு, இனிமேல் நீ உங்க தெருவுல விளையாடாத, இந்த தெருவுக்கு வந்துருன்னா. சரி. பிடிச்சிருக்கா? என்னது? இல்ல உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமா? பிடிக்கும். எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். முன்னாலே பிடிக்கும். இப்போ 2 நாளா நீ நம்ம தெருக்கு வருவியா, நல்லா பிடிக்கும். நீ எப்ப மறைச்சதான் கட்டுவியோ? இல்ல, இன்னைக்குதான் கெட்டினேன். என்ன தச்சு கெட்டினேன். நாளைக்கு எந்தக்கு எனக்கு நான் ரெட்டை சட்டை தான் கட்டுவேன். அப்படியா? முடி நிறைய இருக்குல்ல, அதான். எனக்கு அதான் பிடிச்சது. எல்லாருக்குமே பிடிக்கும் என் முடிய. எல்லாருக்கும் பிடிச்சது இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகிலா, அதான் பிடிச்சிட்டு. ஒன்னும் இல்ல. புரிஞ்சிட்டு போலுக்கு. இல்ல, நம்ம விளையாடல. விளையாடுதானே செய்யறோம். அடப்பாவி, 1/2 மணி நேரத்துல பிக்கப் பண்ணிட்டா உங்களுக்கு. இப்பமா விளையாட வரணும்னா? சரி. இல்ல நம்ம பேசுனது யார்ட்டும் சொல்லணும்னா? இல்ல சொல்ல மாட்டேன். ஏன்? சொன்னா தப்பா நினைப்பாங்கல்ல, எங்க அம்மா கிட்ட வேற போட்டு கொடுத்துருவாங்கல்ல. ஆமாமா, யார்ட்டும் சொல்ல வேண்டானே. சரி. அதெல்லாம் யாரும் அம்மா கிட்ட போட்டு கொடுக்க மாட்டாவன்னா? எங்க அம்மாக்கு தெரிஞ்சா அடிக்கும். ஏன்? ஆமா, ஆம்பளை பையன்கிட்ட பேசினா அடிக்க மாட்டாவளோ. உங்க அம்மா யாருக்குன்னே சொல்லிதான் விட்டாவ, அந்த தெரு பையில கிட்ட யார்ட்டையும் பேசக்கூடாதுன்னு. மத்த யார்ட்டும் பேச வேண்டானே, என்கிட்ட மட்டும். அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் சொல்லுங்க. இல்ல நான் முத கேட்டது இன்னும் பதில் சொல்லல. என்ன கேட்டீங்க? இல்ல என்ன, இல்ல உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமான்னு கேட்டேன். பிடிக்கும். அண்ணா இல்லைன்னு கூப்பிட்ட. அப்ப எப்படி கூப்பிட முடியும்? அப்படிலாம் கூப்பிட கூடாது. என்ன ராணி பிள்ளை வா போனிச்சு பாரு, அப்படி கூட கூப்பிடு. அண்ணன் வேண்டாம். நீங்க என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? அழகின்னு தான் கூப்பிடுவேன். அழகினா கூப்பிடுவீங்க? இப்ப இதுல என்னப்பா இருக்குது? அழகின்னு கூப்பிட முடியும். அழகின்னு தான் கூப்பிடுவீங்களா? ஆமா, அழகின்னு தான் கூப்பிடுவேன். நல்லா இருக்குல்ல? அப்போ உன்னை எப்படி சொல்லி கூப்பிடணும்? எங்க வீட்டுல எல்லாரும் என்ன அம்முன்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்கெல்லாம் ஒன்னு அம்முன்னு கூப்பிடட்டும், எனக்குள்ள நீ அம்முலாம் கிடையாது, அழகிதான். போங்கலவா அழகி. அம்முல வேண்டாம், அம்மு கூப்பிடுங்க. நான் அழகின்னு தான் கூப்பிடுவேன். அப்போ நான் உங்களை என்ன சொல்லி கூப்பிட போற? உங்க பேர சொல்லி கூப்பிடட்டா? விக்ரமனே. செல்வான்னு கூப்பிடு. போங்க. இல்ல அப்படியே கூப்பிடு. இல்லைன்னா அத்தானு கூப்பிடு, இல்லைன்னா மாமன் கூப்பிடு. இல்ல எப்படி குடும்பம் கூப்பிடு. நான் அண்ணன் மட்டும் வேண்டாம். அதை நான் சும்மா தான் கூப்பிட்டேன். சும்மா தான் கூப்பிட்டியா? அது நல்லவே இல்லை தெரியுமா? அடப்பாவி, நான் உங்களெல்லாம் டீம்ல சேர்த்து டியோ விளையாடலான்னு பார்த்தேன். நீங்க ஃபேமிலி பிளான போட்டுட்டு இருக்கீங்க.
அப்பதான் எங்க அம்மா சொல்லுச்சு, ஊர்ல இருக்க பெரிய பையலோட்டெல்லாம் சேராதல பெரிய பையல கூட சேர்ந்தா இப்படிதான் நடக்கும்னு எங்க அம்மா முதையே சொல்லுச்சு. நான் அதை கேட்கவே இல்லை. அழகி பாங்க அழகி நான் இன்னும் ஒண்ணும் சொல்லல, நீங்க செதுக்காதுன்னு நினைக்க கூடாது. அது வேறையா? இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சொல்ற வரைக்கும் நீங்க நம்மன்னு கூப்பிடணும். என்னால அம்மனு கூப்பிட முடியாது, நான் அழகின்னு தான் கூப்பிடுவேன். நான் இன்னும் சொல்லல, எங்க அம்மா கூப்பிடணும். ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துட்டு விளையாடுங்கப்பா, நீ யாராவது. நான் அழகின்னு தான் கூப்பிடுன்னு சொல்லிட்டேன். அம்மா கூப்பிடணும் சொல்லிட்டேனே, நான் அம்மன் கூப்பிட முடியாது, அழகின்னு தான் கூப்பிடுவேன். அப்போ நான் உங்ககிட்ட கோவப்பட்டுருவேன். எதுக்கு? நான் இன்னும் சரி சொல்லல. எப்ப சொல்லுவ? நான் சொல்லுவேன், யோசிக்கணும்ல. அதெல்லாம் முடியாது, அழகின்னு தான் கூப்பிடுவேன். போங்க, அப்ப நான் பேச மாட்டேன். சரி, நான் அம்மனும் கூப்பிட மாட்டேன், அழகின்னு கூப்பிட மாட்டேன். பாக்க சீக்கிரம், ஏற்கனவே பிடிக்கும், பாத்துக்க. நீங்க இப்பெல்லாம் பேசாதீங்க. ஏன்? எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. எப்படி இருக்கு? எப்படியோ இருக்குது, வந்து விளையாடுங்கடா. கேக்கும்ல, சொல்லி. ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னோம்ல. அதான்ல, எப்படி இருக்குன்னு சொல்லி. அத ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னல. அதான்ல, ஒரு மாதிரி எப்படி? கிளப்பா இருக்கா? எனக்கு கோவம் வந்துருச்சு. சரிட்டேன். இல்ல, என்னதாவது பண்ணும்ல, அதான் கேட்க. ஆமா. சரி, அந்த பையன் ரொம்ப கோவப்படுவான். நம்ம அந்த உள்ள போய் டியோட்டியாக்கு விளையாடலாமா? அத்தி பைய பொல்லாத பையலா இருந்திருக்கானே. எம்மாடி. அடிக்கடி என்ன வெளியில காவலுக்கு வச்சிட்டு நீ உள்ள டியோட்டி விளையாட போகும்போதே நான் உசாரா இருக்கணும். எம்மாடி. உள்ள போய் டியோட்டி வச்சிருவோமா? ஆனா இல்லடி, உள்ள போய் வைப்போவா? நீங்க ஒண்ணு வைக்க வேண்டாம். இந்த மண்ணை கொண்டாங்க. டேய், இருடா, நாங்க இப்பதான் வைக்க போறோம். நீங்க வச்ச வரைக்கும் போதும். என் மண்ணை கொண்டாங்க. இருடா, நான் வச்சு தரேன். நீங்க வச்சத பார்த்தேனே. அந்த பாடத்தை விட்டு யாருமே இல்லடா, நான் போய் வச்சுட்டு வாரேன், நீ இங்கே நில்லடா, யார் வந்தா மட்டும் சொல்லு. இவ்வளவு நேரம் நான் வெளியில தானே காவலுக்கு இருந்தேன். அப்ப உள்ள ரெண்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது வந்து இடம் பார்த்துட்டு இருந்தேன்டா, எங்க வைக்கலான்னு. என்ன பார்த்துட்டு தானே உள்ளே போனீங்க. உள்ள வைக்கலாம் தானே போனீங்க. அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது வந்து அது வந்து அது வந்துடா, எங்க வைக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்டா. ஐயோ பாவம், டேய் கொண்டா, நான் அது மேல கொண்டு வச்சு தரேன், கொண்டா. சரிடா, இரு, நான் 5 நிமிஷத்தை வச்சு தரேன். நான் ஒண்ணுடா, உனக்கெல்லாம் நன்றி சொல்லியே ஆகணும் பாத்துக்க. என் வாழ்க்கையில ஒளி விளக்கு ஏத்துனவனே நீதானே. என்ன சொல்றியா? வறண்டு செழிப்பு இல்லாம இருந்த என் நிலத்துல இன்னைக்கு மழை பெய்ய வச்சவனே நீதானே. நானும் அவனை ஒண்ணு சேர்ந்தோம்னா அந்த பெருமெல்லாம் ஒண்ணுதான்டா வந்து சேரும். டேய், அண்ணனோட முத பிள்ளைக்கு பீஸ்னு உன் பேர் தான்டா நான் வைப்பேன். இந்த சைடு வச்சா சரியா இருக்கும். இங்கதான் எவனும் வர மாட்டான். அதனால இந்த சைடு ஃபுல்லா வச்சிட்டோம்னா நாம தான் ஜெயிப்போம். அக்கா, இந்த ஓட்டுக்கு மேல வச்சிருவோமாக்கா? டேய், ஓட்டுக்கு மேல தான் அவள கண்ணுக்குள்ள இருக்கும். எப்படி நம்ம ஓட்டுக்கு மேல தான் வைப்போம் நினைப்பாங்க. அங்கலாம் வைக்க கூடாது. இங்க பார், ஆட்டோர்லி கள்ளி இதெல்லாம் நவுட்டிட்டு அதுக்கு கீழே தாண்டா வைக்கணும். அப்பதான் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமாடா, அதுதான் யாருக்குமே சந்தேகம் வராது. கலப்பை உழுவ அப்புறம் டேய் அம்மி இந்த மாதிரி சாதனைகளுக்கு கீழே தாண்டா வைக்கணும். அங்கதான் எவ்வளவு கண்டே பிடிக்க மாட்டா. ஏக்கா, சூப்பர் ஐடியாக்கா. நான் சூப்பரா தாண்டா ஐடியா சொல்லுவேன். ஏக்கா, நான் கூட்டு போட்டா. சரிடா. டேய், அந்த நம்ம நட்சத்திர பாட்டி இருக்காவல்ல, அவ வீட்ல இருக்கலாம்டா. அவ வீட்ல நிறைய உரல் கிடக்கு. இப்ப நட்சத்திர பாட்டி இருப்பாவல? இல்ல, அது இல்ல, காலையில கடைபிடிக்க போயிட்டாவே, யாருமே இல்ல. அப்படினா நம்ம நட்சத்திர பாட்டி வீட்டுக்கு போயிடுவோம். சரிடா. சரிக்கா, நீ நட்சத்திர பாட்டி வீட்டுக்கு போயிட்டாரு. நான் இன்னும் கொஞ்சம் மண்ணை அள்ளிட்டு வரேன். நம்ம நட்சத்திர பாட்டி வீட்ல நிறைய வச்சிருவோம். ஏன்னா அங்கதான பாட்டி இல்ல. கோல பெரிக்க போயிட்டு வீட்டுக்கு தண்ட வரணும். வீடு முழுக்க மண்ணா இருந்தது, நம்ம தான் வச்சோன்னு அறுத்து கிழிச்சிருவாங்க. ஆமாடா, அந்த நட்சத்திர பட்டிக்கே தெரியாத அளவுக்கு தான் நம்ம வைக்கணும். அதனால ஆட்டோர்லயும் அம்மி இதுக்கு கீழே தான் வைக்கணும். சரிக்கா, வா போவோம். நான் போய் மத இடத்த கண்டுபிடிக்கேன். நீ அதுக்குள்ள எங்களோட எங்கேயா வச்சுட்டு வா. சரிக்கா. இன்னைக்கு நம்ம டீம் தான் ஜெயிக்கும். எப்படி சேர்க்க எல்லாத்தையும் வச்சிருவா. அதனால நிச்சயமா நாம தான் ஜெயிப்போம். அத்தை, நாம ஜெயிக்கலாம் நினைக்கிறவங்க இந்த அண்ணன் முட்டு கொடுத்துட்டு இருக்காவல. அண்ணே, டேய், வைக்கலையடா. அக்கா வைக்க போயிருக்கல. எங்கடா? நட்சத்திர ஆத்தி வளரிட்டடா. அக்கா உங்க வீட்ல வைக்க போயிருக்கு. எங்க வீட்டு வைக்க போயிருக்காளா? ஆமா. ஏய், நிஜமாடா சொல்ற? ஆமா. சரி. அப்பாடா, எப்படியோ தசை திருப்பி போட்டுட்டா. கூடே சுத்திட்டு ஒரு வேலையும் பார்க்க கூட மாட்டாரு. தெரியாம என் டீம்ல சேர்த்துட்டேன். யப்பா, நல்ல நேரம். ஏக்கா, ஏக்கா, என்ன அக்கா சத்தைய காணோம்? ஏக்கா,
இங்க பூர் வச்சிட்டோம்னா எவ்வளவு கண்டுபிடிக்க முடியாது. அந்த கலப்பைக்கு மேல, உளுவைக்கு மேல, அந்த உருளைக்கு கீழே, சொலவுக்கு கீழே இந்த மாதிரி வச்சிட்டோம்னா எவ்வளவு நாளையும் கண்டுபிடிக்க முடியாது. நாம தான் ஜெயிப்போம். ஐயோ, இந்த உருளை நவுட்டணுமே. இந்த உருளை எப்படி நவுட்ட? 100 கிலோ இருக்கும் போலுக்க. நம்மளால அசைக்க கூட முடியாது போலுக்க. ஆஹா, தங்கத்தை மாவுலாம் அரைச்சிருக்காவே. ஆஹா, என்ன பண்ண செய்ய போறோம்னு தெரியலையே. நமக்கு தரவே இல்ல. இந்த ஆட்டோல கீழே வச்சிருவோமா? சரி. ஆனா ஆட்டோல நவுட்டணுமே. நான் இருக்கல, நவுட்றேன். சரி. இரு, நவுட்றேன். நீங்களும் வாங்க. அப்ப சேர்ந்து வச்சத நிறைய வைக்க முடியும். நானுமா? ஆமா, சீக்கிரம் வாங்க. நானுமா? ஐயோ ஆமா, என் பக்கத்துல வாங்க. கதவுல திறந்து கொண்டது. நான் பின்வாசல் அடைச்சிட்டேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வாங்க. பின்வாசல அடைச்சிட்டியா? ஆமா, யாரோ வந்து பாத்துட்டாவன்னா அதான் அடைச்சிட்டேன். முன்வாசல நான் அடைச்சிட்டேன். சரி, சீக்கிரம் வாங்க. நீங்க பாருங்க, ஃபுல்லா வச்சிரணும். சரியா? நிறைய வச்சிரணும். சரி. இவ என்ன எந்த ஃபீல் இல்லாம இருக்கா? பக்கத்துல தானே இருக்கா? என்ன ஒரே குழப்பமா இருக்கு. நிறைய வைக்கணும். சரி. தள்ளி நிக்கியா? ஐயோ இருங்க, இது ஃபுல்லா நான் வச்சிட்டு வரேன். இல்ல, ஐயோ நீங்க சேர்ந்து வைங்க. அது சரி. என்ன? ஒண்ணு இல்ல. வைங்க. அது வந்து என்ன? ஒண்ணு இல்ல. அந்த சைடு நம்ம அந்த சைடு வைக்கலாம். வைக்கலாம். சரி, நான் அந்த சைடு ஃபுல்லா வச்சிட்டு அவன் வரானேன்னு பார்த்துட்டு வரேன். சரி. இல்ல, அவன் வரல. சரி. உனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லையா? என்ன? உனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லையா? எது? இப்ப வச்சமே வீடியோ வாதனே, அது எல்லாமே ஞாபகத்துல இருக்குது. இல்ல, அது இல்ல. அப்ப என்ன? இல்ல, நமக்குள்ள என்ன இருக்குன்னு எதுவுமே உனக்கு ஞாபகத்துல இல்லையா? என்ன இருக்கு? என்ன புரியல. ஒண்ணு இல்ல. அந்த ரோஸ் பூ தடுத்துட்டேன். சூப்பரா தடுத்துருக்கு தெரியுமா? நான் தினமும் வாங்கி தடுத்துரும். இன்னும் நிறைய வாங்கி தருவீங்களா? சரி, நிறைய வாங்கி தரேன். நான் உங்ககிட்ட ஒண்ணு சொன்னேன், நீ அதுக்கு பதிலே சொல்லல. என்ன? உன் ரெங்கு பட்டியை திறந்து பார்க்க சொன்னேன். தங்கமைனி, தங்கமைனி, ஓரல கிடக்கு உலக்க இல்ல. மைனி, தங்கமைனி, கொஞ்சம் உலக்க வந்து தாங்களே. என்ன பார்க்கணும்? அதான் உன் பழைய ரெங்கு பட்டி திறந்து பார்க்க சொன்னேன். என்கிட்ட ரெங்கு பட்டியே இல்லையா? ரெங்கு பட்டியே இல்லையா? ஆஹா, நான் தேடி பார்த்தனே. அப்புறம் ஒண்ணுமே எங்க வீட்ல இல்லையா? ஐயோ, நிஜமாவே இல்லையா? இல்ல. தங்கமைனி, தங்கமைனி. ஐயோ அம்மா. ஐயோ அம்மா, எனக்கு பயமா இருக்கு. எங்க அம்மா அடிக்கும். பயப்படாத. இனி நான் கேர்லெஸ் இருக்க மாட்டேன். இனி என்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என் பொண்டாட்டி, நீ எனக்கு அளவா என் சொத்து. மைனி, மைனி இந்த உலக்கத்தை கொண்டாங்களே. ஆச்சி, எங்க அம்மா வந்துட்டாங்க. இங்க பார்த்தா அவ்வளவுதான். ஒண்ணு இல்ல, இங்க யாரும் வர மாட்டாங்க, பயப்படாத. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ்வளவுதான், எங்க அம்மா அடிச்சு விடுவாங்க. யாரும் வர மாட்டாங்க, பயப்படாத. பயப்படாம இரு. நான் இருக்கேன்ல, பயப்படாத. மைனி, மைனி, எங்க போனவன்னு தெரியல. மைனி. ஐயோ, அம்மா இங்க வந்துட்டாங்கன்னா போச்சுது. அதுவா இங்க இப்படி. அம்மா, எனக்கு பயமா இருக்கு. ஏன் இங்க நம்ம எப்படி இருக்கோம்? அது வந்து நம்ம இங்க எப்படி இருந்தோம் சொல்லு. நீயும் நானும் தனியா இருந்தோம் அப்படிதானே? உங்க அம்மா பார்த்தா தப்பா நினைப்பாங்க அப்படிதானே? ஆனா உனக்கு புரிஞ்சிருக்கு, நீயும் நானும் இங்க தனியா இருக்கோன்னு. தெரிஞ்சுதான் என் பக்கத்துல வந்து உட்காந்தியா? தெரிஞ்சுதான் என் பக்கத்துல வந்து உட்காந்து அப்படிதானே? நீ என் பக்கத்துல வந்து இருந்தா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க? நடிக்காத. என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல நடிச்சிருவேன். இங்க நீயும் நானும் தனியா இருக்கும்னு தெரியுது, ஆணும் பெண்ணுன்னு தெரியுது. இப்ப அம்மா வந்தா பயப்பட தெரியுது.
எல்லாம் தெரிஞ்சு என்கிட்ட வந்து என்கிட்ட ஒட்டிட்டு வந்து உட்கார்ந்த. என் கைப்பட்டது உனக்கு தெரியும், ஆனா எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி முடிச்சத. என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல நடிச்ச ஏன்டி எப்படி சித்திராதப்படுத்துற? நான் உனக்கு நினைவுகள் வரணுங்கிறதுக்காக உன்னை தொட்டேன். உன்னை தொட்டும் போது எனக்கு கோசிச்சு நினைவு இல்லாத ஒரு பொண்ணுகிட்ட தொட்டுட்டோமான. ஆனா நீ எனக்கு தெரிஞ்ச உட்காந்துருக்க அப்படிதானே? என்ன உளறிட்டு இருக்கீங்க? மூஞ்சி அடிச்சவன் நான் தொட்டது உனக்கு தெரியாதே. இப்பல பேசுறீங்க? நடிச்ச மூஞ்சி மாதிரி பேத்துறேன். உங்ககிட்ட வந்து பாசமா பேசுனேன் பாருங்க. ஆமா, நீங்க தொட்டப்போ எனக்கு தெரியல, எதாச்சும் தொட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். விளையாட்டுல இதெல்லாம் சகஜம் நினைச்சிட்டேன். கொல்லம் கபடம் இல்லாம தொட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். அன்னைக்கு பூத்தட்டி தரும்போது கூட தான் உங்க கை என் மேல பட்டுச்சு. ஏதோ தப்பா நான் நினைச்சேன். போய் சொல்லாத, இனி என்னை ஏமாத்துற. இப்பதானே உங்க சீய புத்திலாம் தெரியுது. அப்ப வேலைக்குன்னு என்ன தொட்டிருக்கீங்க அப்படிதானே? நான் எதாச்சும் தொட்டீங்கன்னு நினைச்சேன். சும்மா நல்ல பையனாதான். நீங்க ரொம்ப மோசம். என் முகத்திலே முழிக்கிறீங்க. இனிமே சத்தியமா சொல்றேன், உங்க முகத்திலே நான் முழிக்கவே மாட்டேன். உங்க பக்கத்துல நான் வர மாட்டேன். நீங்க ரொம்ப நல்ல பையன் நினைச்சேன். ரொம்ப நடிக்காதுன்னு உங்களை போய் வேண்டா சொன்னா கேளு. இங்க பாரு, நீ எனக்கு ஏமாத்துற, நீ எனக்கு ஏமாத்துற. மயிலே, நான் ஓரல எடுத்து போறேன். எங்க அம்மா கிட்ட இத விட்டுடு. கத்துடு, அவளை சொல்லிட்டேன். என்ன விடுங்க. உண்மை சொல்லு, உனக்கு என்ன ஞாபகத்துல இருக்குல்ல? நான் யாரும் உனக்கு தெரியல. உனக்கு தெரியும்.